இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெரிய கிரகோரியார் என்கிற திருத்தந்தையினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த பெரிய கிரகோரியார் என்பவர் திருச்சபையினுடைய மறை வல்லுநராக அறியப்படுகிறார். நம்முடைய கத்தோலிக்க திருவழிபாட்டின் தந்தை என்றும் இந்த புனித பெரிய கிரகோரியார் அழைக்கப்படுகிறார். ஆசிரியர்கள், மாணவர்கள், எழுத்து பணியில் இருப்பவர்களுடைய பாதுகாவலராகவும் இந்த புனித பெரிய கிரகோரியார் இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது கிபி 540 ரோம் நகரத்தில் பணக்கார குடும்பத்தில் இவர் பிறக்கிறார். பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் இவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே ஒரு துறவியாக வாழ வேண்டும், இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அப்பொழுது இருந்த புனித ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் சேர்ந்து துறவர பயிற்சிகளை முடித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய ஒரு காரணத்தினால் இவருடைய தாட்சியின் எளிமையின் காரணமாக திருத்தந்தையாகவும் இவர் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் துறவிகளாக இருந்து முதலாக திருத்தந்தையாகிய மாறியவர்களில் இவர்தான் முதன்மையானவர். இவர் திருத்தந்தையாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த வழிபாட்டு முறைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்தார். அதே நேரத்தில் குருக்கள், துறவிகள் தவறுகிற நேரத்தில் அவர்கள் ஒழுக்கத்திலும் நெறியிலும் சிறந்து விளங்க வேண்டும், மக்களுக்கு நல்ல முன்மாதிரிகையான துறவிகளாக இருக்க வேண்டும் என்பதையும் இவர் வலியுறுத்தினார். அன்புமிக்கவர்களே, இவருடைய வாழ்க்கை காலத்தில் குறைந்தபட்சம் 850 கடிதங்களை, திருச்சபைக்கும் விசுவாசத்திற்குமான கடிதங்களை எழுதி திருவழிபாட்டில் சீர்திருத்தங்களையும் அதே நேரத்தில் கத்தோலிக்க மறை கோட்பாடுகளை மக்களுக்கு விளக்கியும் ஒரு தலைசிறந்த மறை வல்லுநராக இவர் விளங்கினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருத்தந்தையாக இருந்த பிறகு இந்த திருத்தந்தையினுடைய பதவி, அதிகாரம், பொறுப்புகள் இயேசுவை இன்னும் நெருக்கமாக பின்பற்றுவதற்கு தடையாக இருப்பதாக உணர்ந்து இவர் திருத்தந்தையாக இருந்த அந்த பதவியை திரும்ப பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு மறுபடியும் துறவரத்திற்கு சென்று அவர் தனிமையில் வாழ்ந்து எளிமையிலும் தாட்சியிலும் வாழ்ந்து இறைவனடி சேர்ந்தார் என்று இந்த புனித பெரிய கிரகோரியாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் கடைசியில் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும் என்று வாழ்ந்து நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருப்பவர் தான் புனித பெரிய கிரகோரியார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நாகமுக்கு செல்லுகிறார். அங்கே ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் கற்பித்து கொண்டிருந்த அவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் கற்பித்தார் என்றும் இவருடைய அந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கற்பித்த ஒரு காரணத்தினால் தீய ஆவிகளை அவர் விரட்ட முடிந்தது. தீய ஆவிகள் இவரை கண்ட உடனேயே அலறி அடித்து கொண்டு ஓடின அப்படி என்கிற ஒரு செய்தியைத்தான் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதை பார்த்த மக்கள் எங்கிருந்து இவருக்கு இந்த அதிகாரம் வந்தது அப்படி என்று கொஞ்சம் திகைத்து போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மனதில் தெரியும், இவர் நம்ம ஊர்க்காரராச்சே, அல்லது இவருடைய தந்தை தாய் நமக்கு தெரியுமே, ஆனால் என்ன ஒரு அருமையான வல்லமையான அதிகாரம் நிறைந்த ஒரு கற்பித்தலை இவர் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று தான் மக்கள் அவரை பார்த்து வியந்தார்கள். இந்த நிகழ்வில் நான் 2 பாடங்களை என்னுடைய வாழ்க்கைக்காக கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பாடம் என்பது இயேசுவுக்கு இந்த உலகின் மீதும் படைப்பின் மீதும் மனிதர்கள் மீதும் இருக்கிற அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் என்றால் இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டவராக அவர் இருக்கிறார். அதே நேரத்தில் தீய ஆவிகள் மீதும் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். உடல் நோய்களை குணப்படுத்துவதில் அதிகாரம் மிக்கவராய் இருக்கிறார். இறப்பின் மீதும் அதிகாரம் கொண்டவராய் இறந்தவர்களை உயிர்ப்பித்தும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த ஆற்றல் மிகுந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அரசர், உங்களுக்கும் எனக்கும் மீட்பர், உங்களுக்கும் எனக்கும் அவர் உற்ற துணை என்பதை புரிந்து கொண்டாலே நம்முடைய அன்றாட வாழ்வில் இயேசு என்னோடு துணை இருக்க நான் எதற்கு அஞ்ச வேண்டும் என்கிற மன துணிவை நாம் பெற முடியும். விவிலியத்தின் தொடக்கத்தில் திருத்தூதர் பணிகளில் நம்ம பார்க்கிறோம்,
பேதுரு தொழுகை கூடத்திற்கு செல்லுகிற நேரத்தில் நடக்க முடியாத முடக்குவாதமுற்ற ஒருவரை பேதுரு பார்த்து, உனக்கு கொடுப்பதற்கு பொன்னோ வெள்ளியோ பணமோ என்னிடத்தில் இல்லை, ஆனால் ஆண்டவராகிய நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு நான் சொல்லுகிறேன், எழுந்து நட அப்படி என்று சொல்லி இயேசுவினுடைய திருப்பெயரை பயன்படுத்தி அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். புனிதர்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிற நேரத்தில் பல இடங்களில் இயேசுவினுடைய திருப்பெயரையும் இயேசுவினுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி வாழ்க்கையை பெற்றவர்கள், மீட்பை பெற்றவர்கள், நோயிலிருந்து குணமடைந்தவர்களை பல வரலாற்று பக்கங்களில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் வருகிறதோ, சந்தேகங்கள் வருகிறதோ, குழப்பங்கள் இருக்கிறதோ, அல்லது கைவிடப்பட்டதாக நான் உணர்கிறேனோ அல்லது ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலிருந்து இயல்பாய் வெளிப்படுகிற ஒரு ஜெபம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்கிற இந்த ஜெபம்தான். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்கிற அந்த ஜெபமானது எனக்கு ஒரு உள்ளத்தில் புத்துணர்ச்சியை தரும், புது ஆற்றலை தரும், மனதிடத்தை தரும், ஒரு நல்ல எதிர்நோக்கி தரும் என்பதை தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். இயேசுவால் எல்லாம் கூடும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கவும், இயேசுவை உங்கள் உற்ற துணையாக ஏற்றுக்கொண்டு வாழவும் உங்களுக்கு இந்த நற்செய்தி வாசகம் அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது செய்தியாக இந்த நற்செய்தியிலிருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புகிற பாடம் இறை வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை. அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி இருக்கிறது என்பதை நம்மால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைய மன்னா உறவுகளே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் திருவிவிலியத்தின் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், இந்த மாதம் 30ஆம் தேதி திருவிவிலியத்தினுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற புனித எரோனிமுஸ் என்று சொல்லப்படுகிற புனித ஜெரோம் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் நம்ம கொண்டாடப் போகிறோம். திருவிவிலியத்தை அறியாதவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த மாதம் முழுவதும் இறை வார்த்தையை வாசிக்கிற ஒரு பழக்கத்தையும் இறை வார்த்தையை தியானிக்கிற ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தி இறை வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நடத்திட இறைவனிடத்தில் இன்றே மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.